friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி பண்ணலாம்ன்றத பாப்போங்க. மாதுளம்பழத்துல வந்து சீட்லாம் எடுக்கிறது தான் நமக்கு கஷ்டமா இருக்கும். அது எப்படி ஈஸியா எடுக்கலாம்ங்கறத நம்ம பார்க்கலாம்ங்க. இந்த மாதிரி ஒரு ரவுண்டா இப்படி கட் பண்ணிக்கணும். பாருங்க இந்த மாதிரி எடுத்துறணும். எடுத்துட்டு இந்த இதற்குங்களா இதையும் எடுத்துறணுங்க. எடுத்துட்டோம் நீங்க இது பாருங்க இந்த இடத்துல கோடு வருது இல்லீங்களா? இந்த கோட்ல லேசா பழம் வந்து கட் ஆகாத அளவுக்கு இந்த மாதிரி கோடு போட்டுக்கங்க. நேர்க்கலிங்க அப்படி இந்த மாதிரி சாய்ச்சுக்குங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த கரண்டி எடுத்துங்க. இதை வச்சு அப்படி தட்டினீங்கன்னா எல்லா பழமுமே விழுந்துரும். அது இல்லாமல் மாதுளம்பழம் நம்ம சீடை இந்த மாதிரிலாம் எடுக்கும் போது என்ன ஆகும்னா கையெல்லாம் காரம் வந்துருங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாங்க. எவ்வளோ பழம் இருந்தாலும் டக்குன்னு எடுத்துடலாங்க. பாருங்க இதெல்லாமே ஃபுல்லாகவே தட்டிட்டோம். இப்போ எல்லாமே விழுந்துருச்சு. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கை வச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டுங்க பாருங்கள் எல்லாமே விழுந்துருச்சு பார்த்தீங்களா? ஒன்று ரெண்டு இருக்கிறது மட்டும் இப்படி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இவ்வளோ பாருங்கள் கையே வைக்காமல் நமக்கு மாதுளம்பழத்தோட பழங்கள் முத்துக்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் நல்லா வந்துருச்சு. இப்போ இது வந்து பாருங்க மாதுளம்பழம் போட்டுட்டேன். இதிலே சர்க்கரை வந்து இதில் 2 கரண்டி போட்டுக்கலாங்க. இப்படியே நம்ம வந்து டைரெக்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக லேசாக தண்ணி ஊற்றி அடித்தாலும் அடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி பால் இருக்குது இல்லைங்களா? நல்லா காய வச்சு ஆற வச்சு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னு வைங்க நல்லாயிருக்கும். இந்த பாலை ஊற்றி நம்ம அடிச்சுக்கலாங்க. பாருங்க சூப்பராக ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா பால் சர்க்கரை மாதுளம்பழம் எல்லாம் போட்டு அடித்து குடிக்கும் போது பால் வேணான்ற பசங்க கூட இந்த ஜூஸை வாங்கினாங்கன்னா அப்படியே குடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் மாதுளம்பழமும் நல்ல ஒரிஜினல் பழம் தான் போட்டிருக்கோம் நம்ம. இப்போ பாருங்கள் இதில் நல்லா வடிகட்டிடலாங்க. இதே மாதிரி ஜூஸ் வந்து மாதுளம்பழம் போட்டு நம்ம எப்படி வந்து இந்த மாதுளம்பழத்தை க்ளீன் பண்ணலான்றதையும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பால் போட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் ஜூஸ் போட்டு நீங்கள் பசங்களுக்கெலாம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு பசங்களுக்கு இந்த சம்மருக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.